3 ஆண்டு சிறை பிளஸ் ஃபைன். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது கிரிமினல் குற்றம். 2 சபையிலும் நிறைவேறிய மசோதா. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை அபராதம் விதிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்ட திருத்த மசோதா நேற்று ராஜ்யசபாவில் நிறைவேறியது. இதையடுத்து இன்று திமுக உள்பட பல எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு நடுவே இன்று லோக்சபாவில் நிறைவேறியது. மத்திய அரசு நிகழ்ச்சி, ஆளுநர் நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சி தொடக்கம் மற்றும் முடிவில் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும். அதன் பிறகு தேசிய கீதம் பாடலை பாட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் அதற்கு வழங்கப்படும் தண்டனை, அபராதம் உள்ளிட்டவற்றுக்காக தற்போது உள்ள தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 திருத்துவதற்கான மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது. இந்த மசோதா தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு மசோதா 2026 என்ற பெயரில் கொண்டு வரப்பட்டது. மசோதாவை கடந்த 24ஆம் தேதி மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் ராஜ்யசபாவில் தாக்கல் செய்தார். அதன் பிறகு விவாதங்கள் தொடர்ந்து நடந்து வந்தது. நேற்று ராஜ்யசபாவில் இந்த மசோதா நிறைவேறியது. அதன் பிறகு இந்த மசோதா லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டது. இந்த சமயத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. திமுக சார்பில் கனிமொழி எம்பி பேசும்போது, வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்று சட்டத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் தேச உணர்வை மக்களிடம் திணிக்க முடியாது. வந்தே மாதரம் கட்டாயம் என்ற மசோதா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மாநில பாடலை வைத்துள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களை மத்திய அரசு அவமதிக்கிறது. ஏன் இப்படி நாட்டை பிளவுபடுத்துகிறீர்கள் என்று கொந்தளித்து பேசினார். அதேபோல திமுக எம்பி ஆர். ராசா பேசுகையில், இந்தியாவின் பிரிவினைக்கு காரணம் சவர்காரும் இந்த வந்தே மாதரம் பாடலும் தான் என்று சாடினார். இருப்பினும் கூட இறுதியில் கடும் எதிர்ப்புக்கு நடுவே இந்த மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா ராஜ்யசபா, லோக்சபா என 2 சபைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் இனி எளிதாக சட்டமாகிவிடும். இந்த மசோதாக்கள் இனி ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர் ஒப்புதல் வழங்கியவுடன் நம் நாட்டின் சட்டமாகும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு வந்தே மாதரம் எனும் தேசப்பாடல் அவமதிக்கப்பட்டால் அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது 3 ஆண்டு சிறையுடன் கூடிய அபராதம் விதிக்கப்படும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.